எந்த வீடியோவை எந்தெந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு எங்களோட வீட்டை சமையல் பொறுப்பு நான் தான். ஏன்னு சொன்னா அம்மாக்கு இயலாது. கண்டிப்பாவே இதுல ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்க பிள்ளைகள் என்று இருக்கிற நாங்கள் பெரிய உதவி செய்யாட்டிக்கும் அவையிலான இயலாதுன்னு சொல்லும்போது இப்படியான சின்ன சின்ன உதவிகளை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். எங்களோட வீட்டுல பெரும்பாலும் விறகடுப்புல தான் அரிசி போடுவோம். இன்றைக்கு ஸ்பெஷலா சிக்கன் கிரேவி தான் செய்திருந்தேன். நல்ல டேஸ்டா இருந்துச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டா நான் முதல்ல அரைச்சு வச்சுட்டேன். பிறகு வெங்காயம், தேங்காய் பூ, பெருஞ்சீரகம், மிளகு, ஒரு தேக்கரண்டி கசகசாவும் கஜுவையும் நான் முதல்ல ஊற வச்சுட்டு அதையும் போட்டுட்டு நல்ல தண்ணி போல அரைக்க வேணும். நான் நீடித்திருந்த தேங்காய் பூ இருந்தபடியா போட்டு நான் எல்லாட்டிக்கு தேங்காய் சொட்டும் எடுத்து போடலாம். தேங்காய் சொட்டு எடுத்து போட நல்ல டேஸ்டா இருக்கும். பிறகு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு டிக்டோக்காமா சொல்ற மாதிரி பட்டை சொட்டை எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி பழம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வதக்கணும். வதக்க முடியும் ஒரு பருவம் வரைகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இறைச்சியையும் போட்டு நல்லா கிண்டணும். பிறகு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடணும். அவியக்கில் இறைச்சியில் இருக்கிற தண்ணி கசைஞ்சு அது தண்ணியிலேயே கொஞ்சம் அவிஞ்சா பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அரைச்சி வச்ச வெங்காய மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சு அவிய விட்டா பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரேவி ரெடியாக இருக்கும். அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிற சின்னங்களுக்கு இறைச்சி பொரியலும் சோதியும் வச்சுருந்தேன். அதை காட்டியல என்ன மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது நான் வீடியோக்காக எடுக்கல. இது வளமையாக செய்கிற செயற்பாடு. இதை ரீல்ஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வலிக்கிட்டதால இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நன்றி. பபாய்.